சிலருக்கு டீ பிடிக்கும், சிலருக்கு காஃபி தான் பிடிக்கும். நம்ம இப்போ இந்த ரெண்டுக்குமான வித்தியாசம் என்ன, எது நல்லது, ஒரு நாளைக்கு எத்தனை கப் டீ அல்லது காஃபி குடிக்கலாம்னு பார்க்கலாம். டீ மற்றும் காஃபி ரெண்டுமே இயற்கையான சுறுசுறுப்பூட்டக்கூடிய கஃபைன் என்கின்ற வேதிப்பொருள் இருக்கு. இந்த கஃபைன் நமக்கு தூக்கத்தை வரவழைக்கும் அடினோசின்கிற வேதிப்பொருளோட செயல்பாட்டை தடுக்குது. இதனால நீங்க அதிக விழிப்போடவும் சுறுசுறுப்பாகவும் கவனத்தோடவும் இருக்கிறதா உணர்வீங்க. ஆனா இந்த ரெண்டுக்கும் இடையில ஒரு முக்கிய வித்தியாசம் இருக்கு. காஃபில அதிக அளவு கஃபைன் இருக்கிறதால அது உங்களுக்கு வேகமான மற்றும் அதிக சுறுசுறுப்பையும் தருது. இருந்தாலும் சிலருக்கு இது பதற்றம், வேகமான இதய துடிப்பு அல்லது சில மணி நேரங்களுக்கு பிறகு திடீர் சோர்வையும் ஏற்படுத்தும். டீல கஃபைன் குறைவா இருக்கு. அதோட இதுல எல்தியனைன் அப்படிங்கிற அமினோ அமிலமும் இருக்கு. இது கஃபைனோட சேர்ந்து வேலை செய்து உங்களுக்கு ஒரு அமைதியை கொடுக்கும். அதே வேளையில நீண்ட நேரம் விழிப்படவும் வச்சிருக்கும். எனவே நீங்க டீ அல்லது காஃபி எதை தேர்ந்தெடுத்தாலும் இதை மட்டும் நினைவுல வச்சுக்கோங்க. அளவுக்கு அதிகமா டீ அல்லது காஃபி குடிப்பது உங்களோட தூக்கத்தை கெடுக்கும், பதற்றத்தை அதிகரிக்கும், மேலும் நாளடைவுல உங்களோட கவனச்சிதறலுக்கும் வழிவகுக்கும். பெரியவர்கள் ஒரு நாளைக்கு 3ல இருந்து 4 கப் டீ தாராளமா குடிக்கலாம். ஒரு நாளைக்கு பரிந்துரைக்கப்படக்கூடிய கஃபைனோட அளவு 300ல இருந்து 400 மில்லிகிராம். இது தோராயமா 3 கப் காஃபி அல்லது 5 கப் பிளாக் டீக்கு சமம். பால் கலந்த டீ அல்லது பிளாக் டீ இதுல எது நல்லது தெரியுமா? பிளாக் டீ ஒரு சரியான தேர்வா இருக்கும். ஏன்னா இதுல பாலிஃபினால்ங்கிற ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிக அளவுல இருக்கும். இவை உங்களோட இதயத்தையும் மூளையையும் பாதுகாக்க உதவுது. டீயில பாலை சேர்க்கும் போது இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்களை நம்மளோட உடல் உறிஞ்சும் திறன் குறையும். மேலும் பால் கலந்த டீயில பெரும்பாலும் சர்க்கரை சேர்க்கப்படுறதால அது தேவையற்ற கலோரிகளை மட்டுமே அதிகமா கொடுக்குது.